இயேசு கிறிஸ்துவில் பிரியமான உறவுகளே, இன்றைய நாளிலே நாம் திருத்தூதர் என அழைக்கப்படக்கூடிய பர்னபாவினுடைய நினைவை நாம் திருஅவையாகிய அன்னையோடு இணைந்து கொண்டாடி கொண்டிருக்கிறோம். திருத்தூதர் பர்னபா என்றால் அவர் மதிப்பு மிக்கவர் என்பது பொருள். அவர் யாருக்கு புனிதராக இருக்கிறார் என்றால் மனம் மாறிய கிறிஸ்தவர்களுக்கு புனிதராக இருக்கிறார். அவர் எவ்வாறு இந்த இறைப்பணியில் தேர்ந்து கொள்ளப்பட்டார் என்றால், தான் பிற மதத்தை சார்ந்தவராக இருந்தாலும் இயேசுவின் மீது நம்பிக்கை கொண்டு மனம் மாறி தன்னிடமிருந்த ஒரே ஒரு நிலத்தை விற்று அதை திருத்தூதருடைய பாதத்திலே வைத்து தன்னை இயேசுவோடு இணைத்து கொண்டவர்தான் புனித பர்னபா என்று நாம் பார்க்கப்படுகிறோம். எனவே தன்னிடம் இருக்கக்கூடிய ஒன்றை இழந்து விட்டார் என்று பொருள். இன்னைக்கு நம்மெல்லாம் கேட்டாக்கா என்ன சொல்லுவோம் அப்படின்னா, உங்க வீட்டில் ஒரு வீட்டை தாரீங்களா, இந்த ஏழைகளுக்கு என் வீட்டில் நான் இடம் கொடுக்கலாம் தான் பார்க்குறேன், ஆனால் என்கிட்ட இருக்கிறது ஒரே ஒரு வீடு தான் அப்படின்னு சொல்லுவோம். இவருக்கு நான் உதவலாம் தான் நினைக்கிறேன், ஆனால் என்கிட்ட இருக்கிறது கொஞ்சம் காசு மட்டும்தான் சொல்லுவோம். இப்போ 2 வீடு இருந்தால் ஒரு வீடை எழுதி கொடுத்துருவோமா? 2 வீடு இருந்தால் ஒரு வீடை ஏழைகளுக்கு எழுதி கொடுத்துருவோமா? நம்ம கிடையாது. மனம் இல்லை, அவ்வளவுதான். 2வது, நமக்கு தேவையில் என்ற ஒரு பொருட்டு ஒன்று உண்டு. அதனுடைய பின்னணியில் தான் நான் பார்க்க வேண்டும். ஏன் இவங்களை நம்ம புனிதர்களாக கொண்டாடுகிறோம் என்றால், தன்னிடம் இருந்த தன் வாழ்வாதாரத்துக்கு இருந்த அந்த ஒரே ஒரு நிலத்தை விற்று கொண்டு கொடுத்துட்டு இயேசுனுடைய இறைவார்த்தை அறிவிக்க பயணம் செய்யப்படக்கூடியவர் தான் புனித பர்னபாவை நாம் பார்க்கிறோம். எனவே அப்படிப்பட்ட ஒருவர் போதித்துக் கொண்டிருக்கும் போதே கல்லால் எரிகிறார்கள். எரிய அவருடைய வார்த்தையிலிருந்து சாப மொழிகள் வரவில்லை, மாறாக இயேசுனுடைய இறை வார்த்தை தான் வெளிவந்து கொண்டிருக்கிறது. ஆகவேதான் அவர் இறந்து விடுகிறார். முதலில் அவர் திருஅவை தோன்றிய போது அதற்கு தலைவராகவும் அவரைத்தான் அந்த திருஅவை உயிர்ப்பிப்பதற்காக அவரை அனுப்பினார்கள். தன்னுடைய இறை வார்த்தையால் அவர் போதித்தார். அந்த திருஅவையை அவர் மலர வைத்தார் என்பதுதான் பொருள். சொல்லும் போது அழகா சொல்லுவாங்க. இன்னைக்கு அந்தோனியாருடைய நவநாளை கொண்டாடுவதனால் அவருடைய ஒரு கருத்தையும் நான் கொண்ட வேண்டும். அவர் சொல்லும்போது சொல்லுவார், அந்தோனியார், அதிக கூட்டல் காரம் வேண்டாம் அப்படின்னு சொல்லுவார். அதிக காரம் வேண்டாம். எதில்? குழம்புல தானே. குழம்புல அதிகமா மிளகா பொடி போட்டோம்னா என்ன ஆகும்? அதனுடைய தன்மை போயிடும். யாருமே என்ன பண்ண முடியாது, சாப்பிட முடியாது. மனிதராகிய நமக்கும் அதிக காரம் வந்துவிட்டது என்றால் சக மனிதர்கள் நம்மளை என்ன பண்ண மாட்டாங்க, மதிக்க மாட்டாங்க. அப்ப அதிகாரம், அதான் அதிகாரம் என்று சொல்லப்படுகிறது. அதிகார வர்க்கத்தினர் என்றால் அவர்கள் அதிகாரம் கொண்டவர்கள் என்றால் அதிக காரங்களை கொண்டிருப்பவர்கள். அந்த காரத்தை எப்படி பயன்படுத்த வேண்டும் என்பது அவர்களுக்கு தெரிந்திருந்தால் மட்டும்தான் அதனுடைய நுணுக்கமும் சூழ்ந்து இருப்பவர்கள் தன்னை சுவைக்க ஆரம்பிப்பார்கள் என்பதை அவர் புரியும். அதனால்தான் இயேசுவிடம் அதிகாரம் இருந்தது. அவர் நினைத்ததென்றால் ஒரு சுண்டுல உலகத்தை அழிச்சிட்டு போயிடலாம். விரட்டி அடிச்சவங்களும் சரி, அவரை ஆணியால துளைத்தவர்களையும் சரி, முள்முடி சூட்டியவர்களையும் சரி, நினைச்சிருந்தார்னா ஒரு சொல்லில் அவர் கொண்டிருக்கலாம். அவரிடம் அதிக காரம் இருந்தது. ஆனால் இயேசுவிடம் அதை எப்படி பயன்படுத்த வேண்டும் என்ற நுணுக்கமும் தெரிந்திருந்தது. அந்த நுணுக்கத்தை தான் திருத்தூதர்களும் பயன்படுத்துகிறார்கள். ஒவ்வொருவருமே பார்க்கிறோம், ஒருவரை தோலை உரித்துக் கொள்கிறார்கள், இன்னொருவரை சிலுவையில் சாய்த்துக் கொள்கிறார்கள், ஒருவரை கல்லால் எரிந்து கொள்ளப்படக்கூடிய சூழ்நிலை. இப்பேற்பட்ட அந்த சூழ்நிலையும் இயேசுடைய அன்பை நிலை நிறுத்தி காட்டுகிறார்கள். இன்னைக்கு நம்மளை யாராவது ஏமாத்திட்டாங்கன்னா முதல்ல என்ன சொல்லுவோம்னா சாப மொழிகள் தான் விடுவான். அவனை அப்படி நம்புனேன். யார் நம்ப சொன்னது? இந்த உலகத்துல யாரையும் நம்பாதீங்க, அதுதான் உண்மை. மாறாக என்னடா ஃபாதர் நம்பிக்கையே வேணான்னு சொல்றாரு அப்படின்னு சொல்லி அந்த அர்த்தத்தில் எடுத்துக்க கூடாது. இந்த உலகத்தில் நீங்கள் யாரையும் நம்பாதீர்கள், இது உண்மை. மாறாக என்ன பண்ணணும், புரிஞ்சுக்குங்க, அவ்வளவுதான். எல்லாரையும் புரிஞ்சுக்குங்க. மனுஷன்னா ஏமாத்த செய்யத்தான் செய்வான். நீங்க புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா எந்த இடத்திலும் கண்ணீர் சிந்த மாட்டீர்கள். உங்கள்ட்ட உதவி கேட்கும் போது கண்ணீரோடு கேட்பாங்க, அழுகையோடு கேட்பாங்க, குட்டிக்கால் போட்டு முட்டிக்கால் போட்டு குப்புறக்க புருண்டு கேட்பாங்க. ஆனா திருப்பி உங்களுக்கு தெரியணும், உங்களை அதே மாதிரி அழுக வைப்பாங்க அப்படிங்கிறதும் உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும். அதுதான் உண்மை. இதே மனிதர்களை பொறுத்தவரையிலும் நீங்கள் நம்பினீர்கள் என்றால் நீங்கள் என்ன வார்த்தை சொல்வீங்கன்னா, நான் அவனை மலை போல நம்பியிருந்தேன், அவன் என்னை ஏமாத்திட்டான். ஏமாத்ததான் செய்வான். ஒரு முறை ஒரு அருட்தந்தை உள்ள இருக்கும்போது பெண்கள் பார்க்கக்கூடிய வழக்கம் இருந்தது. அப்ப என்ன செய்யறாங்க அப்படின்னா, அப்ப நான் அருள் சகோதரராக இருக்கும்போது, பிரதரா இருக்கும்போது வெளியில உட்கார்ந்துருப்பேன். சும்மா வெளில நடந்துகிட்டு இருக்கும்போது வெளில நிக்கிறவங்க அப்புறம் என்ன பண்றாங்க அப்படின்னா, உடனடியாக காதுல இருந்து கழுத்துல இருந்து எல்லா செயின் தோடு எல்லாத்தையும் கழட்டி பரிசுக்குள்ள போடுறாங்க.
போட்டுட்டு உடனே உள்ள போய் ஃபாதர்கிட்ட போய் அழுகுறாங்க, குட்டி முருகம் போடுறாங்க, எங்களுக்கு படிக்கிறதுக்கு உதவி இல்லை, அது இல்லை, இது இல்லை, எல்லாம் அழுதுட்டாங்க. உடனே அவர் என்ன பண்றாரு, தன்னிடம் இருந்த இந்தாங்கம்மா 2000, இந்தாங்க 3000, உங்களுக்கு என்ன ஃபீஸ் கட்டணுமா, அந்த கட்டிடுறேன் போங்க அப்படின்னு வெளில கேட்டு தாண்டின உடனே பரிசு எடுத்து உடனே மீண்டும் அவர்கள் நகைகளையும் எல்லாத்தையும் அணிஞ்சுக்கிட்டு தான் சாதித்ததாக கிளம்பி போறாங்க. இதை எப்படி பார்க்கக்கூடிய ஒரு சூழ்நிலை என்றால், தன்னிடம் இருப்பதை இல்லாததாக காட்டக்கூடிய ஒரு சூழ்நிலையை நாம் பார்க்கிறோம். அங்கு ஏமாந்தவர் அருள் தந்தை அல்ல, மாறாக இந்த பெண்கள் தான் ஏமாந்தார்கள் என்பதை நான் அங்கு கற்றுக்கொண்டேன். அப்பொழுதுதான் எனக்கு ஒரு பொருள் புரிந்தது, யாரையும் நம்பக்கூடாது, மாறாக புரிந்து கொள்ள வேண்டும். புரிந்து கொண்டோம் என்றால் என்றுமே நமக்கு ஏமாற்றம் கிடையாது, நம்பினீர்கள் என்றால் என்றுமே உங்களுக்கு ஏமாற்றம் தான் என்பதை புரிந்து கொள்ளுங்கள். இது உங்களுக்கு ஒரு உதாரணமாக சொல்லுகிறேன். இப்ப அந்தோனியார் சொல்லுகிறது போல்தான், அதிக காரங்கள் வேண்டாம். கணவன் மனைவிக்கு இடையே யார் அதிக காரம் வைத்திருக்கிறது என்று பார்த்து, அதை மனைவி ஏதாவது சொல்லிட்டாங்கன்னா உடனே காரத்தை கொட்டுவது தவறு, கணவன் ஏதாவது செஞ்சுட்டாங்கன்னா உடனே காரத்தை கொட்டுவது தவறு, பிள்ளைகள் ஏதாவது செஞ்சோன்னா அதிக காரத்தை கொட்டுவது தவறு. எப்பப்ப எதை செய்யணுமோ அப்பப்ப அதை செஞ்சிட்டீங்கன்னா எந்த குடும்பத்திலும் குழப்பம் வராது. நாம் பேசும் போதும் சரி, சொல்லும் போதும் சரி, நம்முடைய வார்த்தையில் காரம் இருக்கிறதா என்று சிந்தித்து பார்க்க வேண்டும். ஏன்னா திருவிழியத்தில் தான் நம்ம வாசிக்கிறோம், வாளினால் வீழ்ந்தவர்களை விட நாவினால் வீழ்ந்தவர்கள் அதிகம் என்று சொல்லி பார்க்கிறோம். தடுமாறி விழுந்தவர்களை விட நாவினால் தடுமாறி விழுந்தவர்கள் அதிகம் என்று நாம் பார்க்கிறோம். எனவே நாவினால் தவறு செய்யாமல் பார்த்துக்கொள்ளும். இந்த உலகிலேயே ஆசீர்வதிக்கப்பட்ட உறுப்பு எது? நம்ம உடம்புல நாக்கு தான். இந்த உலகிலேயே சபிக்கப்பட்ட ஒரு உறுப்பு ஒன்று உண்டு, அது என்னது? அதுவும் நாக்கு தான். ரெண்டுமே நாக்கு தான். இப்ப என்னிடம் இருக்கிறதை நான் ஆசீர்வாதமாக பயன்படுத்த போறேனா இல்லை சாபமாக பயன்படுத்த போறேனா? அதனால தான் சொல்லுவோம், அது அடிக்கடி அழாம சொல்லும், இது நாக்கா இல்ல தேல் கொடுக்கா தெரியலையே, எப்ப பார்த்தாலும் கொட்டிக்கிட்டே இருக்கிறான்டா, புரிஞ்சுக்கிறவே முடியல அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். இப்ப மனிதர்களுடைய மேன்மையை சொல்லுவோம். இன்னைக்கு காலையில என்னுடைய தாய் மாமா இறந்து போனார், எங்க அம்மாவுடைய தம்பி. இப்ப நாளைக்கு தான் அது அடக்கம். இது ஒரு கவலை, அவ்வளவுதான். ஆனால் நான் அதிலே மூழ்கி விட முடியாது. மனிதன் பிறந்தான், இறக்க செய்யத்தான் வேண்டும், அவ்வளவுதான். இதுதான் இறப்பு, இதுதான் இயல்பு, இதுதான் இறைவனுடைய கொடை என்பது உண்மை. நாம் அந்த சவால்களை எப்படி ஏற்றுக்கொள்ள சந்திக்க வேண்டும். அன்றிலிருந்து ஒன்றை கண்டுகொண்டேன், இறந்தவர்கள் கண்களை மூடினார்கள், இருப்பவர்கள் கண்களை திறப்பதற்காக. புரிஞ்சுக்கிட்டீங்களா? இறந்தவர்கள் கண்களை மூடிட்டாங்க, இருக்கிறவங்க நம்ம கண்ணை திறக்கிறதுக்காண்டி. என்னன்னா, டேய் பார்த்துக்க, நான் பிறக்கும் போது ஒன்று கொண்டுட்டு வரல, திருப்பி போகும்போது நான் ஒன்று கொண்டுட்டு போல, இருக்கும்போது நிம்மதியா இருந்து வாழ்ந்து செத்துப்போ, இல்லாட்டினா உனக்கு ஒண்ணுமே கிடைக்காதுங்கிறத நீ இறக்கும் போதுதான் கண்டுபிடிப்ப அப்படிங்கிற உண்மை. இன்று நாம் பொருளுக்காகவும் நிலத்திற்காகவும் உறவுகளுக்காக அடித்து சண்டை போட்டு கொண்டிருக்கக்கூடிய அந்த சூழ்நிலையை இறக்கும் போது நினைத்து பார்க்க வேண்டும், ஒன்னத்தையும் கொண்டுட்டு போக மாட்டோம். அதை நாம் புரிந்து கொண்டோம் என்றால், அதனால் தான் அவர்கள் சொல்லுகிறார்கள், இறந்தவர் கண்ணை மூடிவிட்டார், ஏனென்றால் இருப்பவர்களாகிய நாம் கண்களை திறப்பதற்காக என்று சொல்லுகிறார். அதனால தான் பட்டினத்தார் அழகாக தன்னுடைய பாடலில் எழுதுவார், ஆடுகிற ஆட்டமும் ஓடுகிற ஓட்டமும் ஒரு நாள் முடியும் போது கூடுகிற கூட்டம் சொல்லும் இவன் யார் என்று சொல்லப்படுகிறது. அப்ப நாம் இருக்கும் போது நம்மை பற்றி என்ன சொல்கிறார்கள் என்பது நமக்கு தேவையில்லை, நாம் இல்லாத போது நம்மை பற்றி என்ன சொல்கிறார்கள் என்பதுதான் முக்கியம். எனவே நீங்கள் இருக்கும் போது அன்னை வாழ்க, அன்னை அப்படி செஞ்சார், அன்னை இப்படி செஞ்சார், அக்கா அப்படியாக்கு இப்படியாக்குன்னு சொல்லுவாங்க. ஆனால் நீங்கள் அந்த இடத்தில் இல்லாத போது அவர்கள் என்ன பேசினார்களோ அதுதான் உண்மை என்பதை நீங்கள் ஒரு நாளும் மறந்துவிடக்கூடாது. மனிதன் என்பவன் யார்? இப்படி சொல்லும் போது ஒரு கதை சொல்லுவாங்க. என்னன்னா, ஒருவர் செல்வத்தின் மீது அதிக அக்கறை கொண்டிருந்தார். எனக்கு செல்வம் தான் முக்கியம், மனிதன் தான் மேன்மையானவன். படைப்புகள்ல யார் மேன்மையான படைப்பு? யார் படைப்பு மேன்மையான படைப்பு? யாரு? உண்மைதானே? உண்மைதான். அப்ப அவர் துறவி சொன்னார், நீ நேர ஒரு ஆட்டு தலை, ஒரு மாட்டு தலை, ஒரு மனுஷன் தலையை எடுத்துக்கொண்டே கடையில் உட்காந்து வீகி அப்படின்ட்டார். வந்து பார்த்தவங்க முதல்ல எந்த தலையை வாங்கினாங்க? ஆட்டு தலையை வாங்கிட்டாங்க. கொஞ்ச நேரம் கழிச்சுட்டு, ரொம்ப நேரம் கழிச்சு மாட்டு தலையை ரெண்டாவது வாங்கிட்டாங்க. 2-3 நாளாவது யார் தலையை வாங்கல? அவ்வளவுதான் நம்ம மதிப்பு, இதுதான் நம்முடைய மதிப்பு. இதை புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா வாழ்க்கையில என்னாலும் சந்தோஷமா இருப்பீங்க. இல்ல, ஆட்டுக்கு கிடைக்கிற மரியாதையும் மாட்டுக்கு கிடைக்கிற மரியாதையும் இன்னைக்கு நமக்கு கிடைக்காது
இதான் வாழ்க்கை. இதைத்தான் பர்னபாவும் அன்னைக்கு நற்செய்தி என்ன சொல்லுது, எங்கே போனாலும் அள்ளிக்கிட்டு போகாதரா, 2 மிதியடி வாங்கணும் கூட உனக்கு அவசியமே கிடையாது அப்படின்னு சொல்லப்படுது. ஏன்? எதை நீ கொண்டுட்டு வர போறதில்ல, நீ செல்லும் போது சொல், இந்த இல்லத்திற்கு அமைதி உரித்தாகுக என்று சொல் அப்படின்னு சொல்லும்போது ஆண்டவர் என்ன சொல்றார், முதலில் நீ அமைதியாயிரு, அவ்வளவுதான். இப்ப நான் அமைதியா இருந்தா தானே உங்களை அமைதியா இருக்க சொல்ல முடியும். நானே உள்ளுக்குள்ள கலவரம், இங்க போராட்டம் நடந்துகிட்டு இருக்கும் போது உங்களை பார்த்து அமைதியா இருங்க, ஏன் இப்படி பண்றீங்கன்னு சொல்ல முடியுமா? சொல்ல முடியும். அப்ப அமைதியா இருக்க வேண்டும் என்றால் முதலில் நாம் அமைதியாக இருக்க வேண்டும். அதற்குத்தான் இந்த புனிதர்கள் வழியாக அந்த வழிமுறைகளை நாம் கற்றுக்கொள்ள வேண்டும். புனிதர்களை ஏன் நான் வணங்குறேன், எனக்கு இன்னைக்கு மாதா மீது பக்தி அதிகமாயிருச்சு, அதனால இயேசு மீது இருந்த கவனம் குறைந்து விட்டது. எப்படி குறையும்? மாதாவிற்குள் இருப்பவர் இயேசு தானே. அப்ப மாதாவின் வழியாகவும் நான் போக முடியுமே. இப்ப நான் இங்க இருந்து மதுரைக்கு போகணும், இந்த 4 பக்கமும் சாலைகள் இருக்கிறது, எனக்கு எங்கிட்டு போகணும்னு தெரியல. ஆனா அங்க எனக்கு ஒரு உதவிக்கு என்ன பண்ணி வச்சிருப்பாங்க, ஏதாவது ஒரு கல்லுல எழுதி வச்சிருப்பாங்க, இந்த பக்கம் மதுரைக்கு போனீங்கன்னா 40 மைல் தூரம் தான் அப்படின்னு எழுதுவாங்க. இப்ப எனக்கு யார் உதவியது? கல் உதவியது. அதற்காக நான் என்ன சொல்ல முடியும்? கல் எனக்கு தேவையில்லைன்னு சொல்ல முடியுமா? கிடையாது. எனக்கு அதே போலதான் புனிதர்களும், அதை விட மேன்மையானவர்கள் புனிதர்கள். ஒரு ஊருக்கு காட்டுற கல்லுக்கு நான் நன்றி சொல்றேன் அப்படின்னா, என்னை புனிதத்துவத்திற்கு இயேசுவிடம் அழைத்து கொண்டு செல்லக்கூடிய ஒரு புனிதர்களுக்கு நான் நன்றி சொல்வதில் என்ன தவறு இருக்கிறது என்பதை நாம் ஆழமாக சிந்தித்து பார்க்க வேண்டும். எனவே அன்பிற்கினியவர்களே, நம்முடைய வாழ்க்கை அற்ப வாழ்க்கை தான். இந்த வாழ்க்கையில் எதுவும் மிச்சம் என்று ஒன்றுமே கிடையாது. ஆனால் நாம் இருக்கு மட்டும் எதற்காக அடித்து கொண்டிருக்கிறோம் என்பதுதான் தெரியவில்லை. ஒரு ஜாதி சண்டையா இருக்கலாம், மத சண்டையா இருக்கலாம். நான் உண்மையிலே சொல்றேனேங்க, இதெல்லாம் படிக்கும் போது நான் வேலை பார்த்து தான் படித்தேன். ஓப்பனா சொல்லணும்னா, அப்ப விழாக்கள் நடக்கும்போது ஊருக்கு கச்சேரி வைப்பாங்க, ஆர்கெஸ்ட்ரான்னு சொல்லிட்டு ஒன்று வைப்பாங்க. அதுல போய் நடிக்கிறவங்களுக்கு விசிறி வீசணும். ஆண்டவன்ல படிக்கும்போது இரவு மட்டும் எனக்கு அனுமதி கொடுப்பாங்க, விசிறி வீசணும். அவங்களுக்கு உட்கார்ந்துருக்கும் போது வேர்த்துரும், அப்ப விசிறி வீசணும். அப்ப விசிறி வீசும் போது ஒரு நாள் இரவுக்கு மட்டும் 150 ரூபா கொடுப்பாங்க. அந்த நேரத்தில் என்னுடைய விடுதியினுடைய கட்டணம் எவ்வளவு என்றால் 300 ரூபாய், மாசம் 300 ரூபாய் கட்ட வேண்டும். அந்த மாசம் முழுவதும் சம்பாதிப்பதைத்தான் கொடுத்தேன். ஒரு ஜாதிக்காரனும் வரமாட்டான், ஒரு மதத்துக்காரனும் வரமாட்டான். ஆனா கடைசியில் நம்ம வளர்ந்ததுக்கு பிறகு சாதி, நம்ம மக்கள், நம்ம இனம்னு வருவான். அவங்கள பூரா செருப்பை கழட்டி அடிக்கணும். அதுதான் உண்மை. ஏனென்றால் நம்மளை வாழ வைப்பது சாதியும் கிடையாது, மதமும் கிடையாது. எந்த மனிதன் உள்ளத்தில் மனிதம் இருக்கிறதோ அவனால் தான் நாம் வாழ்த்தப்படுகிறோம், வணங்கப்படுகிறோம் என்பதை சிந்தித்து பார்க்க வேண்டும். ஒரு நாளும் நாம் சாக்கடையில் விழுந்துவிடக்கூடாது, மாறாக சந்தனத்தில் விழ வேண்டும். புனிதர்கள் ஒவ்வொருவருமே ஆண்டவராகிய சந்தனத்தில் விழுந்தார்கள், சாக்கடையில் விழவில்லை என்பதுதான் உண்மை. நம்ம இறந்து போகும்போது ஒரு சாதிக்காரன் வந்தான்னா நம்ம நல்ல சாதியா இருந்திருக்கணும் தான் சொல்லுவான். நாம் இறந்து கிடக்கும் போது எல்லோரும் வந்தால்தான் இவன் அன்பானவன், நல்லவன் என சொல்லப்படுவோம். நாம் எப்படிப்பட்ட ஒரு இறப்பிற்கு இந்த வாழ்க்கையை தயாரித்துக் கொண்டிருக்கிறோம் என்பதை சிந்தித்து பார்க்க வேண்டும். பர்னபா எங்கோ பிறந்தவர், எங்கோ வளர்ந்தவர், இயேசுவுக்காக பணி செய்தார். ஆனால் இன்று அவருடைய விழாவை நாமும் கொண்டாடுகிறோம் அல்லவா? இதுதான் அனைத்தையும் கடந்த ஒரு நிலை. எனவே அந்த நிலைக்குத்தான் இயேசு கிறிஸ்து நம்மையும் அழைத்து செல்ல முற்படுகிறார். எனவே இந்த ஆலயத்திலிருந்து செல்லும் போது 3 தலைகளை மட்டும் நினைத்துக் கொள்ளுங்கள். ஒன்று ஆடு, இன்னொன்று மாடு, இன்னொன்று நம் தலை. யார் வாங்க போறா? உங்க கணவர் கூட வாங்க மாட்டார், உங்க மனைவி கூட வாங்க மாட்டாங்க, உங்க பிள்ளைகள் கூட வாங்க மாட்டாங்க. அப்பொழுது இதற்கு மதிப்பு என்ன என்பதை நானும் நீங்களும் தான் அமைதியாக ஆழமாக சிந்தித்து பார்க்க வேண்டும். ஆமென்.